நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, நிறைய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஸ்கேம் உறுப்பினர்களுக்கு எழக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த போலியான உறுப்பினர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் மக்களை ஏமாற்றப் போகிறது. 60 நாட்கள் கழித்து பெயில் கிடைத்தவுடன் வெளியே வருவார்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. அதேமாரி எம்டிக்கு வெளியே வர விருப்பம் இல்லையா? வெளியே வந்தால் பணம் தரணுமா? மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா? அது மட்டும் இல்லாது மக்களுக்கு பணம் கொடுத்து பின்பு மீண்டும் கம்பெனி நடத்தும்போது லாஸ் ஆகுமா? இதெல்லாம் போலியான உறுப்பினர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விங்க. சரிங்களா? மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர் என்ற போர்வில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. யார்? நம்ம மைவி3 உறுப்பினர்கிட்டே இந்த மாதிரி கேட்குறாங்க. இதால் என்ன ஆவாங்கன்னா, மைவி3 உறுப்பினர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறுவனத்தை எதிர்க்க துணிவாங்க. அப்படி தானே? அதுக்காக தானே இதெல்லாம் கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. சரிங்களா? இப்போது இதற்கான பதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அது போலியா அல்லது உண்மையானு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, அதாவது மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி தற்போது ஜெயிலில் இருக்கார் இல்லையா? அது அவராக போயிட்டு சரண்டர் ஆனார் இல்லையா? இவர் ஏன் சரண்டர் ஆகணும்? கம்பெனி நடத்துவதற்கு தான் சரண்டர் ஆகியிருக்கார். என் கம்பெனி நான் நடத்த போகிறேன், இனிமேல் எனக்கு விடுங்க, எதுவும் கேஸ் போடாதீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா என் கம்பெனி ஜென்யூனாக இருக்குது, எல்லா கணக்குகளிலும் காமிக்கிறேன், நாங்கள் உண்மையாக பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் கம்பெனி பேர் மேலே இது வரைக்கும் எந்த புகாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது தானே அவராக போயிட்டு வாலண்டரியாக சரண்டர் ஆனார். பின்பு எதுக்கு அவர் ஏமாற்றி ஓடணும்? இப்போ ஏமாத்துறவராக என்ன பண்ணியிருப்பார்? ஒரு குறிப்பிட்ட கோடியை சேர்த்துக்கிட்டு அவர் பாட்டுன்னு ஓடிட்டுருப்பார். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு? அவராக போயிட்டு வாலண்டரியாக சரண்டர் ஆகி நான் என்னுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன், என்னுடைய கம்பெனி பற்றி சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கிறார். அப்போயே என்ன சொல்லிட்டு போனார்? நான் மீண்டும் வருவேன், என் நிறுவனத்தை நடத்துவேன், என் நிறுவனத்தை நடத்துவது மட்டும் இல்லாமல் என் மக்களுக்கு நான் பணம் கொடுப்பேன். அதால் மக்களே நீங்கள் மன உடைந்து போகாதீங்க, மனசோர்வாக இருக்காதீங்க, நான் வருவேன், கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏமாத்துறவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? போயிட்டு கோர்ட்டில் போயிருக்கவே மாட்டார், ஆஜராகிருக்க மாட்டார். சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சரி, எல்லோரும் சொன்னாங்க 60 நாள் முடிஞ்சு உடனே வந்துடுவார், 60 நாள் முடிஞ்ச உடனே வந்துடுவார். ஏங்க, பெயிலேருந்து வர்றது, வெளியே வர்றது ஒரு பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? பெயிலில் வர்றது ஒரு சாதாரண மனுஷன் கூட 60 நாள் முடிஞ்சு வந்துடுவார், அது ஒரு பிரச்சனை இல்லை. அது உண்மையாக இருக்கணும். அந்த பெயில் உண்மையாக இருக்கணும். நாளைக்கு வெளியே வந்தால் கூட நம்ம கம்பெனி மீது, நம்ம எம்டி மீது யாரும் எது சொல்லக்கூடாது. சரிங்களா? யாரும் எது சொல்லக்கூடாது. அதற்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பெயிலை ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணி அங்கே ஒரு சீனியர் லாயரை வச்சு அதன் மூலயமா வாதாடி அவர் வெளியே வர போகிறாரு. இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன? இங்கே வந்தாருன்னு தெரியும். ஆனால் அங்கே போயிட்டு நம்ம மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது எப்படி இருக்குது? இது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க? அதாவது என்ன சொல்கிறேன்னா, போலியான உறுப்பினர், ஸ்கேம் உறுப்பினர்கள் 1008 வினாக்கள் எழுப்புறாங்க நம்ம உறுப்பினர்கிட்ட. நம்ம உறுப்பினர் சண்டை போடணும், நிறுவனத்துக்கிட்ட போய் சண்டை போடணும், நிறுவனத்தின் மீது புகார்களை அடக்கணும், அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இதால் இவங்களுக்கு என்ன ஆதாயம்னு தெரியல. சரியா? அப்போ மைவி3 உறுப்பினர் மக்கள் எல்லாம் நமது நிறுவனத்துக்கு எதிராக அவங்க திசை திரும்பிடணும். அதால் இவங்க இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் மைவி3 மக்கள் அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க. சரிங்களா? அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க. உண்மையாக நேசிக்கிற மைவி3 உறுப்பினர் இன்றைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க.
கூலி வேலை செஞ்சு கூட இஎம்ஐ வட்டிலாம் கட்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? ஸ்கேம் உறுப்பினர்களுக்கு. எனவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் இது வரைக்கும் தன்னுடைய மனநிலையில் வந்து மாறாமல் தான் இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். மனநிலையில் வந்து மாறாமல் தான் இருக்கிறாங்க. நீங்கள் யாரும் மாற்றாமல் இருந்தால் சரிங்க. உறுப்பினர்கள்லாம் எல்லாம் மன நிறைவோடு தான் இருக்கிறாங்க. என்ன ஒன்றா கொஞ்சம் எக்கனாமிக்காக கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்து மீது நம்பிக்கை, அபார நம்பிக்கை, 100% நம்பிக்கை. வந்துடுவாங்க, எம்டி வருவாங்க, அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் எங்கள் மைவி3 மக்கள் ஒரே மனநிலையோடு தானே இருப்பாங்க. சரிங்களா? ஒரே மனநிலையில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள மாற்ற முடியாது. மாற்ற முயற்சி பண்ணி நீங்கள் ஃபெயிலியர் ஆகாதீங்க. சரிங்களா? நீங்கள் வேறு நிறுவனத்தில் இருக்கலாம், அல்ல ஸ்கேமாக வந்து மைவி3க்கு காண்டு மேலே அதாவது கோவத்தின் மீது நீங்கள் வந்து பேசலாம். இதெல்லாம் வந்து எங்கள் மைவி3 உறுப்பினர்கிட்ட நடக்காதுங்க, நடக்காத ஒன்றுங்க. சரிங்களா? எங்களை யாருமே அசைக்க முடியாது. அதால் தான் 3 வருஷமாக என்ன பண்ணாங்க, கம்பெனி எல்லாருக்கும் சரி வர அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். ஒரு நாள் லீவ் விட்டுருப்பாங்களா? இப்போ 1008 நிறுவனங்கள் வருது, 1008 லீவ் இருக்குது. புரியுதுங்களா? அதால் வந்து நீங்கள் மைவி3 மக்கள் நிலையை மாற்றாதீங்க. மனநிலை தற்போது சூப்பராக இருக்குது, எந்த வித குறையும் இல்லை. என்ன ஒன்றா திங்கக்கிழமை ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லாருக்குமே. அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, பெயிலில் வந்துடுவார் அப்படின்னு. சரி, ஓகே, அது ஒரு நல்லதுக்கு தான். ஹைகோர்ட்டில் போகும்போது அது ஒரு நல்லதுக்கு தான். ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதால் வந்து இனிமேல் வந்து யாரும் ஸ்கேம் உறுப்பினர்கள் மைவி3 உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. நம்ம மைவி3 உறுப்பினர், உண்மையாக இருக்கிற நேசிக்கிற மைவி3 உறுப்பினர்கள் கண்டிப்பாக வெற்றியோடு நம்ம ஐயா வந்து வரப்போகிறாரு. எல்லாத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ செய்ய போகிறாரு. அப்போ தெரியும் உங்களுக்கு நமது மைவி3 நிறுவனம் யார் என்ன அப்படின்னு. கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் முன்னப்பின இருந்தாலும் வரதான் போகிறாரு. அதால் நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக பணம் வரும். மீண்டும் அந்த ஆப்பு பழைய மாதிரி செயல்படும். அதால் வெற்றி நமக்கு தான். சரி, யார் எதை சொன்னாலும் சரிங்க, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருங்க. நீங்கள் பண்ண உங்கள் வீர நடை போடுங்க. கண்டிப்பாக நமது ஐயா வந்து வெளியே வரத்தான் போகிறாரு. நமது எல்லாருக்கும் பணம் கொடுக்க தான் போகிறாரு. சரிங்களா? இல்லை, எந்த வித மாற்றமும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் ஒரு அப்டேட்டில் மைவி3 பற்றி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.